ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டு உள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரலுண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். இயேசு நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 4வது நாள் சிலுவை தியானத்திற்கு, சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3 நாட்கள், கடந்த 3 நாட்களும் நாம் எப்படி ஆண்டவர் நம்மை சுயாதீனனாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். சுயாதீனன் என்றால் என்ன, அதனால் நமக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். நம்ம சாதாரண மக்கள் கிடையாது. நம்மை ஒரு அடிமையாக தேவன் ஏற்படுத்தவில்லை, நம்மை சுயாதீனராக ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இயேசுவை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதற்கேற்றார் போல் இருக்கும்படிக்கு நம்மை மாற்றியிருக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிற கிறிஸ்து உங்களுக்கு ஏற்படுத்தின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்னு சொல்லி கலாத்தியர் 5:1 நாம் பார்த்தோம். இந்த சுயாதீனம் என்பது ஒரு லிபர்ட்டியில் இருப்பது, ஒரு ஃப்ரீடமில் இருக்கிறது. எந்த ஒரு அடிமைத்தனமும் எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லாமல் சுயமாக யோசித்து நாம் தேவனுக்காக செயல்பட முடியும். இதில் ஆண்டவர் எந்த ஒரு வரையறையும் ஒரு விதிமுறையும் வைக்காமல் நம்மை செயல்பட அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது
இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், அதை செய்ய இதை செய்யாத. இதே இது அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைகளான உடனே என்ன செய்ய மாட்டோம், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கே தெரியும், அவங்களே எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து சரியானதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். வளர்ந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறது கிடையாது, அதை செய்யாதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அதே சமயத்தில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம அந்த வளர்ந்த ஒரு சந்ததியாக நம்மை பார்க்கிறார். அதாவது நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் கிளாஸில் இருக்கிற வரைக்கும் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் உட்காந்து டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் டிகிரியை முடிச்சுட்டு போயிட்டீங்க. அதே மாதிரி விசுவாச சந்ததியை பற்றி சொல்லும்போது நியாயப்பிரமாணம் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி இருந்ததுன்னு போட்டிருக்கு, உபாத்தியாக இருந்ததுன்னு இருக்குது. அது வாத்தியார் வந்து இல்லாட்ட ஒரு டீச்சர் வந்து அது இன்னும் தெளிவாக போட்டிருக்கு, டாஸ்க் மாஸ்டர். அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் டாஸ்க் மாஸ்டர்லாம். இதே இது நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா அங்கே டாஸ்க் மாஸ்டர் கிடையாது. அங்கே இல்லை, யாராவது ஒருத்தர் உங்களை சொல்ல முடியுமா, நீ இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒருத்தர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அந்த கம்பெனியில் அவருக்கு மேலே இருக்கிற சொல்லலாம் இதை செய்ய செய்யாத. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, வீட்டில் இவர் யார் இப்போ ஃப்ரீ, இவர் எதனாலும் செய்யலாம். அவர் சொல்ல முடியாது அங்கே இருந்துட்டு நான் சூப்பர்வைசர் அதனால் நைட்டு இன்றைக்கி ஆம்லேட் தான் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த அதிகார வரம்பு இல்லை. அதே போல் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்த உடனே தேவன் நம்மை முற்றிலும் ஒரு சுயாதீனராக மாற்றிட்டாரு. நமக்கு எந்த ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் அவர் போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக உள்ளே இருந்து ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம எதையாவது தப்பாக செஞ்சுருவோங்கிறலாம் அர்த்தம் கிடையாது, ஆவியானவர் நடத்துகிறார். நேற்று நம்ம விவரமாக சொன்ன மாதிரி எப்படி அந்த இளைய குமாரன் வந்து விருந்து வைத்திருக்கிறது, விருந்து வச்சிருக்கிற இவனை உட்காந்து நீ விருந்து சாப்பிடுப்பான்னு சொல்லணுமே ஒழிய என்ன சொல்லக்கூடாது, இங்கே பாரு திரும்பி அந்த பண்ணி திங்கிற சாப்பாடுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா, சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அவன் போக மாட்டான், அவனுக்கு தெரியும் அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம், போக மாட்டான். அவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு மகனாக இருக்கிறான். அந்த எண்ணம் தான் நமக்கு வேணும். தேவன் நம்ம அப்படி தான் நடத்த விரும்புகிறார். உட்கார வச்சு அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம தேவனுக்குள்ளாக வளர்ந்து ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியோட நாமே தீர்மானித்து கர்த்தர் நம்மை நடத்துகிற விதமாக நாம் நடத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம இன்றைக்கு ரோமர் 14 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 14 வந்து இந்த லா ஆஃப் லிபர்ட்டி குறித்து மிக தெளிவாக விவரிக்கிற ஒரு பேசேஜ். ரோமர் 14ஆம் அதிகாரம் அதில் மிக தெளிவாக இருக்கு, நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அதாவது நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குங்கிறனால எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறத ஆண்டு நமக்கு சொல்லித்தரார். இது வந்து அதாவது எப்படின்னா அணுகுண்டு பட்டனை அமுக்கிறதுக்கு வந்து ஜனாதிபதிக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அந்த பெட்டியை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த தப்பு பண்ணிடாத அந்த தப்பு பண்ணிடாத அப்படி சொல்லி தரதில்லை. உங்களுக்கு இவ்வளவு உரிமை இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஆலோசனைகள் எல்லாமே சொல்லப்படுது. விசுவாசத்தில் பலவீனம், நம்ம விட விசுவாசத்தில் பலவீனமாக யாராக இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணுமா, சேர்த்துக்கிடணும். அவங்கள குறையாவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருப்பா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படியே அவங்கள பற்றி என்ன செய்யக்கூடாது. அதனால தான் போட்டிருக்கு அற்பமாக எண்ணாது இருப்பானாக. இன்சல்ட் பண்ணுறது அற்பமாக என்றது, அவங்க வளரட்டும், நம்ம வளரலையா. அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, வளருவாங்க. அதே மாதிரி அவங்கள நம்ம அதுமாதிரி ஒரு எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். மரக்கறினா மரத்தை வெட்டி சாப்பிட நினச்சிடக்கூடாது, வெஜிடபிள் ஐட்டம்ஸ், வெஜிடேரியன், அதுதான் மரக்கறி அப்படின்னு சொல்லி தூய தமிழ் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆக எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, இது வந்து ரட்சிப்புக்கு அடுத்த காரியமே கிடையாது. நீங்கள் எதையாவது சாப்பிட்டனால ரட்சிக்கப்பட போகிறதும் கிடையாது, எதையும் சாப்பிட்டனால ரட்சிப்பை இழக்க போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. அதனால் அதை உட்கார்ந்து ஒரு பிரசங்கமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீ இதை சாப்பிட்டா தான் நீ கிறிஸ்தவனா மாறணுங்கிறதுக்கு அடையாளம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. இதை நீ சாப்பிடாட்டி நீ கிறிஸ்தவனே கிடையாது, இல்லாட்டி நீ ஆணுடைய பிள்ளை கிடையாது, இப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது ஒரு மெட்டீரியலே அங்கே மேட்ரே கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியணும். அதனால தான் சாப்பாடை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருசாக பேசக்கூடாது. அடுத்து யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாதான்,
குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. சிலர்லாம் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம அதனால தான் பாருங்கள், நம்ம சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாலும் வெஜிடேரியன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சிலருக்கு வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க, சாப்பிடட்டும், அது தப்பு கிடையாது. இல்லாட்டி நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிடட்டும். சிலர் சொல்லுவாங்க, அதாவது முழு நேரம் வெஜ்ஜு தானா, அது ஒரு காலம். இப்போ எப்படி ஆயிடுச்சு, முழு நேரம் நான்வெஜ்ஜு தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் என்ன முழு நேரம் என்ன தான் நான்வெஜ் தான். ஆனால் அந்த சாப்பாடு வந்து ஒருத்தரை ரட்சிக்க விடாமல் ஆக்காது. அதை வைத்து நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, குற்றமாக நிர்ணயிக்க வேண்டியதில்லை. அந்த காலத்தில் அந்த காலத்திலேயே இந்த வெஜிடேரியன் சாப்பாடுனா அவங்க கொஞ்சம் இவன் இன்னும் சரியாக வளரலை அப்படின்னு நினச்சிருந்துருக்குறாங்க. அதுக்கு தான் போட்டிருக்குது. இந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம். கொள்கையினால் அல்ல, வேறு வழி இல்லாதனால. கையில் காசு கிடையாது, நான்வெஜ் வாங்க விருப்பப்பட்டால் கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவோம். ஆனால் இப்போ எல்லாம் இருந்தாலும் கூட இல்லை வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க பாருங்க. இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் 3 நேரம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் 3 நேரம் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் இது தேவனுடைய சமூகத்தில் குற்றமே கிடையாது. அல்லேலூயா. அதை வைத்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, குற்றமாக தீர்க்கக்கூடாது. மிக தெளிவாக 4வது வசனம் இருக்குது. மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யார்? அதாவது நமக்கு வந்து ஒரு சுயாதீனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எதனாலும் சாப்பிட்டுக்கோ, நீ எப்படினாலும் ஊழியம் செய். இதை கொடுத்ததுனால நம்மளை மாதிரி இல்லாத ஆளை பார்த்து நம்ம குறைய நினைக்கக்கூடாது. இந்த சுயாதீனங்கிறது எப்படின்னா, ஆண்டவர் வந்து நான் இந்த ஊழியத்தில் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, சார் நம்ம சொல்ல ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன். அவர் என்ன சொல்ல தெரியுமா, நீ செய்ய, நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ செய்யி. அவர் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்களோடு கூட நடந்த அடையாளங்களினாலே அவர்கள் பண்ணின பிரசங்கத்தை ஆண்டு என்ன பண்ணாராம், உறுதிப்படுத்தினாராம். பிரசங்கம் பண்ணது நம்ம, உறுதிப்படுத்துறது அவர். பாருங்க, அவர் சொன்னதை தான் அவர் பிரசங்கம் பண்ண சொல்லி கொடுத்து நம்ம போய் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் எதை பேசணும் எதை பேசக்கூடாது நம்ம ஒவ்வொரு நேரமும் போய் அவரிடத்துல போய் ஆண்டவர் இதை சொல்லலாமா அப்படி இப்படி நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இல்லை. ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் போய் நில்லுங்க, பேச வேண்டிய அந்நேரம் உங்களுக்கு அருளப்படும். அல்லேலூயா. பேசும்போதே அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து வேற எதையும் நிரூபிக்கிறது இல்லை, நீங்கள் பண்ண பிரசங்கத்தை தான் நிரூபிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று பண்ணால் அவர் ஒன்று பண்ண மாட்டார். அதனால தான் யார் சுகத்தை பறித்து பேசுகிறாங்களோ அங்கே சுகம் உண்டாகுது. அதனால தான் நம்ம 2வது வாரம் சுகம் அப்படின்னு சொல்கிறோம், சுகம் உண்டாகுது. அதை இது சிலர் ரட்சிப்பை பற்றி மட்டுமே பேசுவாங்க, கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் அது மட்டும்தான் நடக்கும். ரட்சிப்போடு கூட மற்றதையும் பேசலாம், சாபத்தை முறித்தலை பேசலாம், பண பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறத பேசலாம், அதிகாரத்தோடு இருக்க பேசலாம், வெற்றியாக வாழ்கிறத பேசலாம். எதெல்லாம் பேசுகிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நிரூபிப்பார். ஆமென். பாருங்கள், அந்த காலத்தில் இப்போ மாதிரி ஒரு 1904, 1905 அதுக்கப்புறம் தான் இந்த பெந்தைகோஸ்தே அனுபவங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறதெல்லாம் முதல் நூற்றாண்டுக்கு அப்புறம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் பேசுகிறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அப்பொழுதே இந்த குறித்து ஓரளவுக்கு தெரிந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, உலகமெங்கும் போய் தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சாங்க. இவங்களுக்கு ஆவியானவர் நடத்தினார்னு அவங்க தைரியமாக சொல்ல முடியாது, அந்நிய பாஷையை பேசல, தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆனாலும் போனாங்க, எல்லா இடமும் போனாங்க, வெற்றியாக போனாங்க. பல மாதங்கள் பயணம் செய்து கப்பலில் போய் ஊழியம் செய்தாங்க, புதுசாக ஊழியம் செய்தாங்க. அதாவது இந்த சுயாதீனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரையும் மாதிரி யோசிக்காமல் வேற மாதிரி யோசிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் இப்படி தான் பண்ணலாங்கும் போது தமிழ்நாட்டில் வந்து ஸ்டீகன் பாக் வந்து என்ன செய்கிறாரு, பெண்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போல்லாம் வேறு எங்கேயும் ஸ்கூலே கிடையாது, பெண்கள் படிக்கவே கூடாது, ஸ்கூலே கிடையாது, முதல்ல எல்லாம் குலத்தொழில் தான். அப்போ என்ன செய்கிறாரு, அதை சேர்ந்து செய்ய இங்கே ஸ்கூலும் ஆரம்பித்து அதில் பெண்களையும் படிக்க வைத்தார் ஸ்டீகன் பால் 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில். இன்னும் கூட நிறைய இடத்துல அப்படி கிடையாது. அப்போ பாருங்க, இது எப்படி செய்ய முடியுது, அந்த சுயாதீனத்தில் நம்ம எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம். முழு உலகமும் அடிமைத்தனத்தில் மக்களை அடிமையாக்குறது வந்து சாதாரண நினைக்கும் போது, அடிமைத்தனங்கிறது இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முழு உலகத்தில் அடிமை வியாபாரத்தை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி தீர்மானித்ததுன்னா தேவ பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அப்படி தீர்மானிக்கிறதுனால நிறைய நேரம் அவங்களுக்கே நஷ்டம், அவங்களும் 4 பேர் அடிமையாக வச்சுருந்துருப்பாங்களா இருக்கும். ஆனால் இப்போ எல்லாரையும் விடுதலை ஆக்கணும், ஏன்னா வசனத்தின்படி தான் அப்படி இருக்குது, சுயாதீனராக இருக்கணுங்கும் போது அது அவங்க தைரியமாக செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம சுயாதீனராக இருக்கணும், நம்ம யாரையும் அடிமையாக்கக்கூடாது, நம்மளும் ஃப்ரீயாக இருக்கிறோம், மற்றவங்களும் ஃப்ரீயாக இருக்கிறோம்.
அதுமாதிரி பாருங்க, எல்லாம் இப்படிதான் வியாதி வந்துன்னா அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலான்னு ஒரு ஐடியா வருது பாருங்க. அது வரைக்கும் மருந்துங்கெல்லாம் கிடையாது, வந்தால் சாக வேண்டியங்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு மருந்தை கண்டுபிடித்து மக்களை காப்பாற்றலாங்கிற எண்ணம் வருது பாருங்க. இது இந்த சுயாதீனமாக இருக்கனால வரக்கூடிய ஒரு ஐடியா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார், நம்மை சுயாதீனராக இருக்க விரும்புகிறார். நம்ம வந்து ஒரு லிமிட்டடா இவ்வளோதான் திங்க் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளை வந்து எங்கள் ஊர் பக்கம் ஏமி கார்மிக் அம்மையார் வந்தாங்க. அவங்க வந்து சமுதாயத்தில் தள்ளப்பட்ட பெண்கள்லாம் கூட்டி வச்சு அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து இன்றைக்கு அங்கே மிகப்பெரிய தாக்கத்தை அவங்க சமுதாயத்தில் ஏற்படுத்த முடிந்தது. பாருங்கள், இந்த சதி அப்படிங்கிற இதில் பெண்கள் கணவர் இறந்தால் பெண்களும் செத்துற வேண்டிதான் அப்படிங்கிறது இருக்கும்போது இல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வில்லியம் கேரிங்கிற என்ன பண்ணுறாரு, ராஜாராம் மோகன் ராயோட சேர்ந்து இந்த சமுதாய தீமைகள்லாம் எதிர்த்து அவங்க நின்று பேசி, அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பெண்கள் ஒருவேளை கணவர் இறந்தாலும் கூட உயிரோடு இருக்கிறதுக்குலாம் அது ஒரு காரணம். சமுதாயத்தில் இருக்க தீமையான காரியங்களை முறியடிக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் வருது? நம்ம சுயாதீனமாக திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறனால. we are not limited by the culture or we are not limited by the circumstances, the people's ideas. நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி யாரும் நம்மளை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம மேலே எதையும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார், நாம் சுயாதீனமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஸோ இதனால் பவுல் என்ன சொல்கிறாரு, நம்ம எதனாலும் செய்யலாங்கும் போது நம்மளை மாதிரி செய்யாத இன்னொருத்தரை பார்த்து நம்ம குறைய நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து ஒரு பெரிய டென் மேக்கர். ஏன்னா ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு மிஷனரியாக இருந்தார். இவர் என்ன சொல்லக்கூடாது, அடுத்த ஆளை பார்த்து நான் பாரு பவுலே அப்படி தான் இருந்தார், அதனால் அடுத்த ஆளை பார்த்து அவர் என்ன செய்யலை, குறை சொல்லலை. ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த விதத்தில் நம்ம ஊழியம் செய்கிறோம். இந்த நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால நம்ம என்ன செய்வோம், கூட கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோடு இருப்போம். சிலர் அந்தளவுக்கு வளர மாட்டாங்க, அவங்களுக்கு இட் டேக்ஸ் டைம். அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், தவறாக குறைவாக நினைக்க வேண்டாம். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 14:5. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அந்த ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணும்போது, சுயாதீனராக இருக்கும்போது ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியணும், அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்கிறோம், அப்புறம் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ அப்போ நம்ம அப்படி தான் செய்யணும், உங்களுக்கு நம்ம சரி தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அப்படி சரியாக செய்ப்பா, நான் இப்படி செய்யலான்னு ஆண்டவர் நடத்துகிறேன்னு நான் செய்கிறேன். ஆமேன். சில காரியத்தை நீங்கள் செய்யுமா, ஐயோ நீங்கள் இப்படி செய்யக்கூடாதும்பாங்க சிலர், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது
எல்லாம் பார்த்தா பெண்களுக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏசு யாருக்கு தான் கொடுத்தாரு? இப்படி தீர்மானிக்கலாமா? அதாவது மக்கள் சரியானதை ஒரு யோசிக்கணும். எதையாவது பைபிள் இருந்து எடுத்தோன்னு சொல்லிட்டு தவறாக இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிலர்லாம் அந்த காலத்தில் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு சகோதரர் ஒருத்தர் வீட்டுக்கு போன உடனே அவர் அப்படியே ஒரு பிரமை பிடிச்சவராட்டு இருக்கிறார். அவர் சொன்ன உடனே நான் நீங்கள் தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்து அந்த மாதிரி அவர் பேசுகிறார். சொல்லி என்ன பிரதர் அப்படின்னு, இல்லை உங்கள் காலை நான் கழுவி நான் இப்போ திருவிருந்து கொடுக்க போகிறேன்னாரு. உன் இஷ்டத்துக்கு நாங்கள் ஏன் வரணும் அப்படின்ட்டோம். நாங்கள் முடியாது, இல்லை நான் அப்படி தான் செஞ்சு திருவிருந்தினார். அது நீ நினச்சிக்கோ, எங்கள் காலை நீ கழுவக்கூடாது, அது எங்கள் தீர்மானம். அது ஓன் தீர்மானம். காலை கழுவி கொடுக்க நினச்சின்னா அவர் தனிநபர், ஒரு தனிநபர் அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது சொல்கிறாரு பாருங்களேன். இப்போ இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நம்ம என்ன செய்ய முடியாது, ப்ளீஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும். அப்போ சிலர் சில விதமான தீர்மானிக்கிறாங்க. நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம், அது நம்ம இருக்கிற தீர்மானத்தை உடனே அடுத்தவங்கள பார்த்து ஐயோ அப்போ நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இயேசு ஏற்றுக்கொண்டா நம்ம கொடுக்குறோம். உடனே சொல்ல அப்படி கிடையாது, நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி பண்ணணும். என்கிட்ட திருவிருந்து கொடுக்குற பற்றி என்கிட்ட சொன்னவங்க இருக்கிறாங்க. நான் சொன்னேன் எங்கள் சர்ச்சில் திருவிருந்து எடுத்து இத்தனை வருஷத்தில் செத்து போன சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. அதனால் எத்தனை வருஷம், 24 வருஷமாக ஆண்டவர்களை அப்படி தான் நடத்திருக்கேன். அதனால் இதில் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எங்களுக்கு தெரியும், நாங்கள் முழு நிச்சயமாக இருக்கிறோம். இந்த முழு நிச்சயமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை குறித்து குறைக்க வேண்டியதில்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க நீ உடனே எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பீங்க, அவங்க 7 வாரம் இன்னும் சிலர்லாம் எப்படின்னா நகையை கழட்டி புடவை கலரை மாற்றின பிறகு தான் கொடுக்கணுமாங்க. இப்படிலாம் வசனத்தில் எங்கேயுமே கிடையாது. இல்லாததுக்கு உட்காந்து நம்ம இங்கே அடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நாங்கள் இப்படி தான் கொடுப்போன்னு தீர்மானம் பண்ணால் நாங்களும் வசனத்திலேருந்து தான் கொடுக்குறோம். எப்படி நீங்கள் உடனே ஞானஸ்நானம் கொடுத்தீங்க? அப்புறம் பவுல் மட்டும் ஜெயிலில் இருக்கேன்னா உடனே கொடுக்காம நைட்டே கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. அவர் மட்டும் 7 வாரம் கழிச்சா கொடுத்தாரு பாருங்கள். பேதுரு பிரசங்கத்தை கேட்ட எல்லாருக்கும் அன்றைக்கே கொடுத்தாரு. நீங்களாம் சீசர் ஆகிட்டீங்களான்னு யார்கிட்டையும் அவர் கேட்கல. சீசர் ஆகிட்டீங்களா, எல்லாரும் ஒழுங்கை இத்தனை கோர்ஸ் முடிச்சிங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கல. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவ்வளோதான். நீ இருப்பியா பின்வாங்கி போவியான்ல கவலைப்பட்டு இருக்கல. ஸோ இந்த சுயாதீனம்ங்கிறது நமக்கு நல்ல தீர்மானங்களை சரியாக எடுக்க உதவி செய்கிறது. அதே சமயத்தில் இன்னொருத்தரமாக நம்ம இல்லையன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரோமர் 14:14 வாசிக்கலாம். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். அவன் அப்படி நினைச்சானா அவனுக்கு அது தீட்டா இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. அல்லேலூயா. இந்த சுயாதீனங்கிறது அப்படி அதுதான். நம்ம எதையுமே பார்த்து என்ன செய்ய வேண்டியதில்லை, இந்த பொருள் சரியில்லை போலுக்கு, இது தீட்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு கலங்கி அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. கொஞ்சம் வேகமாக போவோம். அது மாதிரி 14 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். நம்ம நன்மை செய்கிறோம், அதே சமயத்தில் அது யாராவது தூஷிக்கிற மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கவனமாக ஞானமாக என்ன செய்யணும். பாருங்கள், இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறதுனால நீங்கள் எதனாலும் செய்யலாம் தான். ஆனால் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக இருங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எதனாலும் செய்வேன்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன செய்யாதீங்க, இல்ட்ரீட் பண்ணிடாதீங்க. அதான் 15 வருஷம் இருக்கு. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. சில நேரம் நாங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கோம். ட்ரெயினில் நம்ம ஏசி கோச்சில் போகும்போது யாராவது ஒருத்தர் டப்பா திறந்துட்டாலே எல்லாருக்கும் ஸ்மெல் அடிச்சிடும். நம்ம ஏசியில் கோச்சில் போகிறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக போக நினச்சிட்டு இருப்பாங்க. அங்கே உட்காந்து நம்ம அன்னைக்கு தான் காலையில் செஞ்ச சிக்கனை கொண்டு வந்து டப்பா திறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. ஆனால் என்ன செய்யணும், கொஞ்சம் பி கன்சிடரேட். உரிமை இருக்குங்கிறதுக்காக எதனாலும் செய்வேன், நீ இருந்தா இரு, பெட்டியை விட்டு இல்லாட்டி வெளியே போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்துக்கிடக்கூடாது. நம்ம போஜனத்தில் எனக்கு விசனம் உண்டாக்கக்கூடாது. நம்ம அடுத்த நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு சுயாதீனம் இருக்கு. ஆனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது மாதிரி பாருங்க, 14 அதிகாரம் 22 வசனம் சொல்லுது, உனக்கு விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நீங்க நல்லதுன்னு நினைச்சிட்டீங்க,
நீங்கள் குற்றவாளி இன்னொருத்தன் சொன்னாங்கிறக்கா கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உங்ககிட்ட இருக்க கொண்டு போய் இன்னொருத்தர் திணிக்கக்கூடாது. உனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் நீ இது இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யாட்டி நீ செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி அவனை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க பரவாயில்ல. இப்போ எத்தனை இடங்கள் நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், அங்கேயும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார், ரட்சிக்கிறார், மக்களை விடுதலை ஆக்கிறார், சுகமாக்குகிறார். அங்கே போயிட்டு நம்ம பண்ணுறதை விட அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உடனே நீலாம் இப்படிலாம் செய்யக்கூடாது, இதை மாதிரி தான் செய்யணும், நாங்கள் செய்யணும் அப்படிலாம் அதெல்லாம் அங்கே என்ன செய்ய மாட்டோம், போய் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். எது சத்தியத்துக்கு அடுத்தது, எது தேவை, கண்டிப்பாக சத்தியத்தை சத்தியமாக பேசுவோம். ஆனால் நான் என்ன மாதிரியே நீ இருங்கிறத அங்கே என்ன செய்ய மாட்டோம், பிரசங்கம் பண்ண மாட்டோம். அது தேவையில்லை. அவங்க சில வேறு காரியங்கள் வைத்திருக்கிறாங்க, அது அவங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம போன உடனே நமக்கு சில ஐடியா சொல்லலாம் போல் இருக்கும். எத்தனை மற்ற இடங்களுக்கு போன உடனே அவங்க சில இதெல்லாம் பார்க்கும்போது உடனே சில ஐடியாஸ் நமக்கு வரும். பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி எத்தனை ஐடியா அவங்க ஏற்கனவே பண்ணியிருப்பாங்களா இருக்கும், எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலாம் அவங்களுக்கு தெரியும். ஆமேன். ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் உடன் ஊழியர்லாம் அப்பப்போ வருவாங்க போவாங்க, அப்புறம் வேறு ஆட்கள் வருவாங்க. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் ட்ரை பண்ணி அது ஒத்து வராதுன்னு சொல்லி விட்டுருப்போம் பாருங்கள். அதை இப்போ வந்தவர் சொல்வார், ஏன் பாஸ்டர் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமே. நம்ம ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டாம் பிரதர், அது செட் ஆகாது. நம்ம உட்காந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இதே மாதிரி நம்ம போயிருக்க இடத்துல அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சில காரியங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்மளுடைய காரியங்களை போய் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம அதனால் இதெல்லாம் நம்ம நல்லதென்று நிச்சயித்துட்டு அடுத்து அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளலை அதை வைத்து இதை நம்ம இவாலுவேட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் நானும் சுயாதீனர்கள். ஆண்டு நம்ம சுயாதீனத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் சரின்னு உங்களை ஆண்டு கைட் பண்ணுறாரு, நீங்கள் செய்யலாம். இல்லை அப்படின்னா எல்லாம் கடைசியில் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே தான் இருக்கும். ஆண்டு இந்த கலர் சட்டை தான் போடணும்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் சில இடங்களில் இந்த சட்டை போட்டால் தான் திருவிருந்தே கொடுப்பாங்க, இல்லாட்டி நோ அப்படின்ட்டுருவாங்க. பாருங்கள், அப்படி ஒரு கட்டுப்பாடை ஆண்டு விதிக்கவே இல்லை. சில இடத்துலாம் உட்காந்து அப்படி முக்காடுக்குள்ளே பூ வச்சுட்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தா இல்லாட்டி தான் திருவிருந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பார், இது தேவையா இந்த வேலையெல்லாம். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. பூ வைக்கிறத பற்றி பைபிள் எங்கேயுமே சொல்லப்படலை. அதை உட்காந்து தப்பு நல்லது, இந்த லெந்து காலத்தில் மட்டும் நாங்கள் பூ வைக்க மாட்டோம், இதை வேற எங்கேருந்து கண்டு அப்புறம் நாங்கள் பூ வைப்போம். நம்மை ஒடுக்குவதற்கு ஓகே, ஆனால் மற்றபடி அது தவறு பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி அது தேவையில்லாத ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுத்ததுனால தான் உலகம் முழுவதும் சென்று தேவனுடைய ஊழியர்கள் ஊழியத்தை செய்ய முடிஞ்சுது. போய் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க, காலேஜ் ஆரம்பித்தாங்க, ஆஸ்பத்திரி ஆரம்பித்தாங்க, மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க. எதையுமே நம்ம இதை மட்டும் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. உலகத்தையே சுற்றி வர்றாங்க, எப்படி போயிட்டு வரலான்னு ஒரு மேப்பை கண்டுபிடிக்கிறாங்க. வியாதியாக இருக்கிற மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஹைஜீனிக் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பல தேசங்களுக்கும் போகிறாங்க, போய் நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஆண்டவர் ஒரு ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்ம ஃப்ரீயாக இருக்கணுங்கிற தேவனுடைய விருப்பம். நம்மளை அவர் கட்டுப்படுத்தி நம்மளை குற்றப்படுத்தி அப்படி அவர் தேவன் நம்மை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி புக்கெலாம் எழுதுகிறோம். ஆண்டவரே என்ன சொல்லிட்டு போனார்னா, என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்படி இதை விட நிறைய என்ன செய்ய முடியும், செய்யலாம். ஒரு லிமிட் பண்ணலை. இங்கே பாரு, என்னை விசுவாசிக்கிறோம், நான் செஞ்சால தான் செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. சீசன் எவனும் குருவை போல் இருப்பான் இருக்குது, தெரியணும் எவனும் குருவை போல் இருப்பான் இருக்கு. அப்போ அவர் அளவு தான் இருக்கணும்னு ஆண்டவர் இயேசு சொல்லலை. நம்ம அவருக்கு சீசராக இருக்கிறவங்கள பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அதனால தான் பாருங்கள், இயேசு புக் எழுதல, நம்ம புக் எழுதுகிறோம். இயேசு எவ்வளோ பேர் சுகமாக்கிறீங்களோ அதோட அதிகமான நாட்களை நம்ம சுகமாக்கணும் அவர் விரும்புகிறார், செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அந்த லிமிட் கிடையாது. சுயாதீனர்கள். ஆண்டவர் இயேசு நினச்சிருந்தாருன்னா சொல்லிட்டு போயிருக்கலாம், பாரு நான் என்னென்ன செய்தேன்னு பாருங்கள், அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன சொன்னார், இதை விட பெரிய காரியங்களை செய்யலாம், மேலான காரியங்களை செய்யலாம், அதிகமான காரியங்களை செய்யலாம். காது கேட்காதவங்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜே ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வருது,
ஒரு சுயாதீனமாக இருக்க முடியுங்கிறதுனால நம்ம எதையாவது புதுதாக திங்க் பண்ணி என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், செய்யலாங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கனால வருது. அப்படிலாம் இல்லாமல் இருந்துருந்துன்னா நம்மளும் உட்காந்துட்டு பரம்பரையே இந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமையிலேயே இருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை புதிய விதத்தில் திங்க் பண்ண வைக்கிறார். ஒரு சுதந்திரத்தை தேவன் நம்ம கொடுக்கிறார். இது எல்லாமே தேவன் நம்ம கொடுக்குற ஒரு கிருபை. அந்த கிருபையினால் நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்கிறோம். நம்ம அப்படி முன்னேறி செல்லும்போது அதற்கான ஞானத்தையும் விவேகத்தையும் அவர் கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரங்கெல்லாம் ஊழியத்துக்காக போகும்போது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசனை. இப்போ அட்லீஸ்ட் ஆவியாக நம்ம கைட் பண்ணுறார். அதனால் நமக்கு தெரியுது, நமக்கு உணர்த்துகிறார். உணர்த்தி நம்ம அதுபடி செய்யும்போது அது சரிதாங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அப்படி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஆண்டவர் விருப்பத்தை கொடுத்து அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நம்மளை மூவ் பண்ண வைக்கிறார். அவர் உட்காந்து நம்மளை நீ அதை செய்ய இதை செய்ய உட்காந்து ஒவ்வொரு நாளும் கட்டுப்படுத்துறதெல்லாம் கிடையாது. ஒரு சுயாதீனத்தை கொடுக்குறார். இப்படி ஊழியத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னால் செய்வேன் அப்படின்னு உட்காந்துட்டு நிறைய பேர் பாருங்கள் உட்காந்துட்டே இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன பிரதர் என்ன ஐடியாவில் இருக்கீங்களா, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஆண்டவர் நீ ஊழியம் செய்ய வேண்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் செய்யாமல் இருங்க, அது வரைக்கும் போய் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு. நான் படிக்க முடிச்சுட்டு வந்தோடனே நான் அப்படி தான் பேசுவேன். ரொம்ப தீவிரவாதி மாதிரி தான் பேசுகிறது. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு நீ ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னால் ஒழிய போய் வேலையை ஊழியத்தை பாருங்க அப்படின்னு கேட்குறவங்க அப்போ தான் கொஞ்சம் உரைக்கும். சும்மாவே இருக்கிறது என்ன செய்யுது, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் கைக்கு நேரடி அது முழு பலத்தோடு செய்ய, நீ திட்டமிடு செய்ய, கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். நம்ம செஞ்சுட்டு முடியும் இது கடவுளுடைய சித்தமா இல்லையான்னு உங்களை தவிக்க விட மாட்டார். நீங்கள் முன்னேறி செல்லும்போது இது கடவுளுடைய சித்தங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை நிரூபித்து காண்பிக்கிறார். அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். அதனால தான் நீங்கள், ஏன்னா நீங்கள் சுயாதீனர், உங்களுக்கு ஒரு விருப்ப வெறுப்பு இருக்குது. அல்லேலூயா. அதனால் அந்த விருப்ப வெறுப்புலாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு பண்ணலாம் ஆண்டு சொல்ல, சுயாதீனமாக முடிவு பண்ணு, அதன் அடிப்படையில் என்ன பண்ணு, தீர்மானங்கள் எடுத்து செயல்படு. நீ போகும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு, அது அவருடைய சித்தம் தான் அப்படிங்கிறத நிரூபிப்பார். ஆமென். அதுக்கு மேலே நீ அப்படியே பின்வாங்கி எங்கேயாவது போய் இல்லாட்டி எங்கேயாவது திசை திரும்பி போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஆண்டவர் உங்களை திரும்பி இழுத்து கொண்டு விடுவார். அல்லேலூயா. பாருங்கள், பவுல் கப்பல் ஏறி போக வேண்டிய சூழ்நிலை. பவுல் சொல்கிறாரு நம்ம போகக்கூடாது, இது நேரம் இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கி சொல்கிறாரு. ஆனால் அந்த கப்பல் மாலுமி பவுல் சொன்னதை நம்பாமல் அந்த போர் சேவகர் இராணுவ தளபதி மாலுமி சொன்னதை நம்பி என்ன பண்ணிட்டார், போயிட்டார். இப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக தான் அவங்க போகிறாங்க. ஆனால் திரும்ப ஆண்டு என்ன செய்கிறார், அவங்க கப்பலையே திருப்பி எங்கே போகணுமோ அங்கே போக வைக்கிறார். பாருங்க, நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை மீறி அப்படி இங்கெல்லாம் போயிடலாம் முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுய விருப்பத்தை கொடுத்து அவர் விருப்பத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் செயல்படணும்னு வைக்கிறாரு. அப்போ நீங்களாக தீர்மானித்து யோசித்து சில திட்டங்களை செயல்படுத்தலாம், பண்ணலாம். ஒரு நாளும் பயந்து போய் ஐயோ நான் இப்படி செஞ்சேன்னா கடவுளுடைய சித்தம் இல்லாமல் போயிருமோ அப்படின்னு பயந்து போய் செய்யாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பெரும்பாலும் அதை நிரூபிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் தவறாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அவர் திரும்ப இழுத்து கொண்டு விடுவார். சொல்லிட்டார் ஆண்டவர் பவுல்கிட்ட, பாரு நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ஆமென். அதனால் நீ என்ன செய்யாத, பயப்படாத, உனக்காக எல்லாரையும் நான் தயவு பண்ணேன் அப்படிங்கிறார். இவன் ஒருத்தர் அங்கே போகணுங்கிறதுனால கூட இருக்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் தயவு பண்ணுறேன் அப்படிங்கிறார். பொருள் சேதம் தான் வரும், உயிர் சேதம் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த சுய விருப்பத்தின் மூலமும் அப்படி பேச வைக்கிறார். இதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தைரியமாக பேசலாம். திடீர்னு நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. இப்போ சிலர்லாம் பார்க்குறோம், வியாதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, கேன்சர் இருக்குங்கிறாங்க. உடனே நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணி கர்த்தருடைய சித்தமா இல்லையான்லாம் கேட்டலாம் சொல்கிறோம். நமக்குன்னு ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தில் சுகமாகுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, சரியாக போயிருங்கிறோம். ஏன் சொல்கிறோம், நமக்கு தெரியும் நம்மளை ஆண்டவர் அப்படி சுயாதீனமாக வைத்திருக்கிறார். நம்ம சொல்லிவிட்டு அங்கே பார்க்குறோம், அவங்க சரியாயிருது. அல்லேலூயா. நம்ம உட்காந்து கேட்டு யோசித்து இது கர்த்தருடைய சித்தமாக இப்படி ஜெபிக்கிறதெல்லாம் கேட்டுட்டுலாம் சொல்லலை. நிறைய இடத்துல கேன்சரில் ஆண்டவர் என்னை ஜெபம் பண்ண வைத்து கேன்சர் நிறைய பேர் சுகமாக்கியிருக்காரு. அப்படி சுகமானப்பெல்லாம் இது கர்த்தருடைய சித்தமாக ஆண்டவர் உமக்கு சித்தமானால் சுகமாக்குங்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. உமக்கு சித்தமானால் சுகமாக்க நான் அப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் சுகமானுங்கிறது அவருடைய சித்தம். நம்ம என்ன ஜெபிக்கணும், அவங்க சுகமானு தான் ஜெபிக்கணும். அவங்க விசுவாசம் இருக்கும்போது அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க.
இல்லாட்டாலும் கூட நம்ம பண்ணுற ஜபம் அவங்களுக்கு சில நேரம் விசுவாசத்தை கூட்டி அவங்கள பெற வைக்குது. நம்ம பண்ண வேண்டிய ஜபம் சுகமானுங்கிறது தான். ஆமென். அதனால் நம்ம அந்த சுயாதீனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு முறை ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அவன் கரெக்டாக நைட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கணும். ஒரு 9 மணிக்கிட்ட ஒரு ஃபோன், நமக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி அவங்களுக்கு தெரிந்த ஒரு 4 பேர் காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, பயங்கர ஆக்சிடெண்ட்டு, அதனால் என்ன ஆகும்னு தெரில அப்படின்னு சொல்லி. உடனே எனக்கு ஆண்டு இந்த இப்போ பேசணும் இல்லையா, இந்த பவுலை குறித்த காரியத்தை தான் ஞாபகப்படுத்த உடனே சொன்னேன், பாருங்கள் பொருள் சேதம் தான் வரும், பிராண சேதம் வராது. அவங்க வண்டி ஓட்டிட்டு போனவங்க தான் தப்பு பண்ணி இருந்திருக்கணும். போய் மீடியனில் விட்டாங்க, எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, வண்டி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே சீரியஸ் கண்டிஷன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பொருள் சேதம் தான் வரும், பிராண சேதம் வராது. பாருங்கள் அத்தனை பேரும் தப்பிச்சாங்க. அல்லேலூயா. அதில் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் நான் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கல்லை கலட்டி கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சொல்லும்போது கொண்டு வான்னு சொல்லி கழட்டி கொடுத்துருக்காங்களாம் தலையில் இருந்துல. எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த பையனும் படைச்சான், எல்லாருமே படைச்சிட்டாங்க. கொஞ்ச நாளையே எல்லாம் பரிச்சு எழுதி அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, உட்காந்து கடவுளிடத்துல போய் உட்காந்து கேட்டுட்டு தான் சொல்லணும் நம்ம நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் அப்போ நம்மளை பேச வைக்கிறத நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் உணர்த்துற பொருள் சேதம் வரும், பிராண சேதம் இருக்காது. இந்த சுயாதீனத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது தெரிந்ததுன்னா நம்ம தாராளமாக பேசுவோம். நீங்கள் அப்படி என்ன பேசுகிற போகிறீங்க, அடுத்தவனுடைய கொள்ளையடிக்க போகிறீங்க, அப்படிலாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆவியானவரால் நடத்தப்படுறதுனா என்ன, மற்றவங்களுக்கு நன்மை இருக்கும்படி தான் நம்ம பேச போகிறோம். ஆமென். இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சில காரியத்தை நான் ஐ டேக் ஃபியூ மோர் மினிட்ஸ். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:29. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? பாருங்க, நம்முடைய சுயாதீனம் மற்றவருடைய மனசாட்சினால் எப்படி இருக்கக்கூடாதான், குற்றமாய் நினைக்கப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்ளணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விடுதலை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். நமக்கு ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். நம்மளை நம்புகிறார் ஆண்டவர். நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், அவர் கேட்டார் போல் நாம் நடந்து. இதெல்லாம் இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை சுயாதீனனா மாற்றிட்டார், அவரை மாதிரி மாற்றிட்டார். இதனால் நமக்கு கிடைத்த இலவச ஈவு இது. அதனால் இது இலவசமாக நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக நடந்து. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குறித்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. 31 கடைசியில் இருக்குது, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த சுயாதீனராக இருக்கும்போது நம்ம எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் ரோமர் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லி எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 32ஆம் வசனம், என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. நம்ம செய்யலாம். எப்படி செய்யணும், இந்த சுயாதீனம் இருக்கிறனால அநேகருடைய பிரயோஜனத்தை தேடணும், சுய பிரயோஜனத்தை தேடக்கூடாது. நீங்கள் தேடுற தப்பு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் இவ்வளோ பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். எப்போடா எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறது பயிலாம் எப்படி நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமென். நிறைய பேருக்கு நம்ம எப்படி பிரயோஜனமாக இருக்கலாம், அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுங்கள். அதே மாதிரி அடுத்தவர் சொல்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படும் சொல்லி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. பவுல் என்ன செய்கிறாரு, இவ்வளோ சுயாதீனம் தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் பிரியமாக நடக்கும்னு நினைக்கிறார். எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும், அதுக்காக பாவம் செய்கிறதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, அடுத்த வசனத்தில் மிக தெளிவாக இருக்குது, தேவனுடைய நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். இடரல் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை சுகமாக நடத்தி இருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் நடந்து கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை சிலுவையில் நம்ம ஐஸ்வர்யம், நம்மளை எப்படி நம்முடைய பாவத்தில் நம்மளை பரிசுத்தவான ஆக்கிட்டாரோ, நீதிமான ஆக்கிட்டாரோ, அதே மாதிரி நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டார், ஐஸ்வர்யவானாக மாற்றி விட்டார். அதுக்காக தலையிலிருந்து கால் வரைக்கும் நகைக்கடையாக சுற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தானே, ஒரு 2 போட்டிருக்க ஒன்றும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் சிலர் நகைக்கடை மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்க, அதுதான் போட்டிருக்குது, இடரலற்றவர்களாக இருங்கள். மற்றவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, இடரலற்றவர்களாக. இன்னொருத்தர் அதை பிடிக்கிட்டு போகணுன்னு ஒரு இடரலாக நீங்கள் இருக்கணும். பிடிக்கிட்டு போகிறோன்னா அதுக்கப்புறம் 2 செக்யூரிட்டி வேறு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க சார். அதாவது மற்றவர்களை இடரல் படுத்தாமல் எல்லாருக்கும் பிரியமாக அநேகருடைய பிரயோஜனத்துக்கு ஏதுவாக
இவ்வளவு சிறப்பான ஒரு கிருபை ஆண்டு கொடுத்ததுனால, நம்ம ஒரு சுயாதீனராக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் ஆண்டு சொல்கிறார். ஆமென். ஏன்னா அவ்வளவு அதிகாரம் ஒரு உரிமை நமக்கு இருக்கு. பாருங்க, இப்படி இதையே மாற்றி யோசித்து பாருங்க. இந்த சுயாதீனத்தை புரிந்து கொண்டதுனால தான் கடல் கடந்து போய் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, ஆஸ்பத்திரி ஆரம்பித்தாங்க. ஒரு ஐடாஸ் கடர் வந்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, பெண்களுக்கு இங்கே ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு சொல்லி. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு ஆஸ்பத்திரி அதுதான் இருக்குது. நான் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் இங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க. நார்த் இந்தியாவுக்கு, அதுவும் நம்ம ஈஸ்டர்ன் சைடு போனால் எல்லாம் இங்கே தான் வருவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா, என்றைக்கோ ஒருத்தர் சுயாதீனத்தை பயன்படுத்தி அவங்க ஒரு ஆரம்பித்த ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒவ்வொருவரை கொண்டு ஆண்டு மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியும். நாம திட்டமிட்டு தேவன் நம்மை நடத்துகிறார் என்ற அந்த ஒரு ஆலோசனை நம்ம எதைனாலும் செய்து தேவனுக்காக மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நம்மளை யாரும் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க நினைக்கல ஒரு பெண்ணால் எதை செய்ய முடியும்னு சொல்லி தங்களை அவங்க அடக்கி வைக்கல. அதனால தான் பாருங்க, இங்கே வந்து மிகப்பெரிய நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா மெடிக்கல் காலேஜிலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தவிர மற்ற காலேஜெலாம் நிரம்புறது இல்லை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போக 2 தான் நிரம்புது. அதில் ஒன்று வந்து சிஎம்சி தான். மற்ற காலேஜுக்கெலாம் யாரும் என்ன செய்யறதில்லை, போகிறதெல்லாம் அந்த அளவுக்கு விரும்புறதில்லை. ஆனால் அங்கே மட்டும் எல்லோரும் என்ன செஞ்சுறாங்க, போயிடறாங்க. மற்றவங்க காலேஜுக்கு வந்து 0 மார்க் எடுத்தாலும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, போகிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கே எப்படி முதல்ல ஃபில் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லை, ஓட்டு போட முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்த சமயத்தெல்லாம் அவங்க ஆரம்பித்த ஒரு காரியம். பாருங்கள், தேவன் நம்மை சுயாதீனராக வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய தேவனால் முடியும். அதனால தான் ரெனால்ட் பொங்கை மாதிரி ஆட்கள்லாம் ஆப்பிரிக்காவே கலக்கிட்டாங்க. ஆண்டு சொன்னாராம், ஒரே மீட்டிங்கில் உனக்கு 10 லட்சம் பேரை ஆத்மாவை தாரேன். அவர் போய் முதல்ல ஸ்பீக்கர் செட்டு வாங்கினாராம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறார், செயல்படுத்துகிறார். பாருங்கள், அதே மாதிரி நடக்குது பின்னாடி. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஒரு விருப்பத்தை கொடுத்து, நம்ம சுயாதீனராக இருக்க நம்ம லிமிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம எளிமை நிற்போம், நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தி, ஆண்டவரை அடிமைகளாக இருந்த பாவத்திலும் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் இருளிலும் அந்தகாரத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் ஆண்டவரே பல விதங்கள் அடிமைகளாக இருந்த எல்லோரையும் மீட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு எங்களை சுயாதீனராக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரே அந்த சுயாதீனத்தை நாங்கள் ஏற்றார் போல அனுசரிக்க, அதை வைத்து நாங்கள் அநேகருடைய பிரயோஜனத்தை நாட, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உமக்கு மகிமையாக இருக்க எங்கள் ஒவ்வொரு நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் விரிவடையட்டும். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க, யாருக்கும் இடரலாக இராதபடிக்கு, ஆசீர்வாதமாக இருக்க, யாரையும் குற்றமாய் தீர்மானிக்காதபடிக்கு, ஆண்டவரே யாரையும் நாங்கள் அசட்டை செய்யாதபடிக்கு நீர் எங்கள் கொடுத்திருக்க அந்த விடுதலையை நாங்கள் கண்ணியமாக நடந்து கொண்டு உமக்கு மகிமையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மற்ற எந்த காரியத்தில் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாரையும் ஆண்டவரே ப்ளீஸ் பண்ண நினைத்து நாங்கள் தவறாக இறங்கி விடாதபடிக்கு, அதே சமயத்தில் உமக்கு மகிமையாக வாழ ஆண்டவர் நீர் எங்களுக்கு நியமித்த காரியத்தை, நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் எங்களை குற்றப்படுத்தாமல் தவறாக நினைக்காமல் உமக்கென்று மகிமையாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மற்றவர்கள் தடை செய்ய நினைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மீறி எத்தனையோ ஊழியங்களை செய்து மிகப்பெரிய காரியங்களை சாதித்தார்களே, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்களே. ஆண்டவரே, அந்த சுயாதீனத்தை கொண்டு நீர் எங்கள் கொடுத்திருக்க இந்த விடுதலையை கொண்டு அந்த விடுதலை கொண்டு நாங்கள் மிகப்பெரிய காரியங்களை உமக்காக செய்ய எங்களை பயன்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற இடத்துல சுகம் உண்டாவதாக, மனது எண்ணங்கள் இருக்கிற பயங்கள் இப்பொழுதே மறைவதாக, ஆண்டவரே சந்தேகத்தோடு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுவதாக, குழப்பத்தின் சூழ்நிலை இப்பொழுதே மறைவதாக, ஒரு தெளிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. உமக்காக முன்னேறி செல்லட்டும், சாதிக்கட்டும். அப்படி செய்வதற்காக நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.
காட் bless யூ. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாளை காலை நமக்கு 9 மணிக்கு ஆராதனை உண்டு. நாளைக்கு சாயங்காலம் நமக்கு இந்த சிலுவை தியானம் இருக்காது. திங்கட்கிழமை மீண்டுமாக நாம் சாயங்காலம் 7 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். வந்த எல்லாருக்கும் நன்றி. மற்றவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். காட் bless யூ. நாளை காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு